வீடே மணக்கும் கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டி மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது சாப்பிட திகட்டவே திகட்டாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இத்தனையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சுட்டா மட்டனையும் 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மண் சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். பொன்னிறமாக வதக்கணுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா கமகமன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கும் போது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை பாருங்கள் அரைக்குறையாக அரைச்சி இதில் சேர்த்தலாம். இதையும் நல்லா வதக்கலாம். வதக்கும்போது சிறிதளவு உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ண மட்டனை இதில் சேர்த்து மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். பிறகு திறந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அதுவும் 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் பிறகு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஏற்ற தண்ணி, மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கூட நிறைய ஊற்றலாம், வேகணும் இல்லைங்களா. மட்டன் வேகிறதுக்கு நேரம் பிடிக்கும். மண் சட்டியில் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இதுக்கு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டேங்க. நல்லா அரைச்சி சேர்த்தும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மிளகு வாசனை. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சுருங்க. சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட சிம்மிலே வச்சுருந்து சாப்பிட்டு பாருங்களேன், தேவாமிர்தமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்